வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். சிறுலிபுத்தூர்லிருந்து பாரம்பரிய வைத்தியர் அண்ணாமலை ஆனந்த். வணக்கம். டாக்டர் துர்காதேவி, பிஎஸ்எம்எஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஐயா, கிட்னி ப்ராப்ளம் கிட்னியில் கல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கிட்னி கல் பல விதத்தில் இருக்குது. சில இது கரையுது, சில இது கரையலை. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணியும் அவங்க அதை ரிமூவ் பண்ணுறாங்க, திரும்பவும் அது க்ரோத் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா. கிட்னி கல் பார்த்தீங்கன்னாமா, சித்தர்கள் நான் சொன்ன மாதிரி டயாபிட்டிஸ் எப்படி 24 வகைன்னு பிரித்தாங்களோ, அதே மாதிரி கிட்னி கல்லை 60 வகையாக அவங்க பிரிக்கிறாங்க. இதில் ஒரு 20, 22 வகை சுலபமாக கரையும். இதை நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வெத்தலை ஒரு 5 வெத்தலை, 2 எரிக்கலை மொட்டு, ஒரே ஒரு கொட்டை பாக்கு, இது எல்லாத்தையும் மொத்தமாக இடித்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா 3 நாளில் கிட்னி கல் கரையும். ஒரு 20, 21 வகை கிட்னி கல் கரையும். இது ஃபேஸ்புக்கில் நம்ம போட்ட வீடியோவை 1 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு புதுசாக கட்டியிருக்காங்க. ஓவர் டேங்கில் தண்ணி ஏற்றுறாங்க. தண்ணி ஏற்றுனதும் ஒரு 10 வருஷம் உபயோகப்படுத்தினா கீழே உள்ள நள்ளியில் வாஷ் பேஷனில் சால்ட்டும் கால்சியமும் அந்த தண்ணியில் இருக்கிறது டெபாசிட் ஆகி அடைக்கிறோம். நீங்கள் ப்ளம்பரை கூப்பிட்டு தண்ணி அடைச்சிருச்சு க்ளீன் பண்ணுங்கன்னா அதை மட்டும் அவர் க்ளீன் பண்ண மாட்டார். மொத்த பைப்பை கட் பண்ணிவிட்டு எல்லா பைப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு HClங்கிற கெமிக்கல் இரவு ஊற்றி வச்சுட்டு காலையில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணும்போது 10 லிட்டர் வாளிக்கு அரை வாளி கால்சியமும் அந்த சால்ட்டோட டெபாசிட்டும் இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் முழுசுமே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல கிட்னி ஸ்டோன் ஒரு இடத்துல திரண்டிருக்கும். நம்ம போய் அதை உடச்சி பிரேக் பண்ணோம் அப்படின்னா அந்த வாலில் இருக்கிற எல்லாம் திரும்ப இன்னொரு இடத்துல ஸ்டோனாக ஃபார்ம் ஆகும். அதனால தான் கிட்னி ஸ்டோன் உடைக்கிறவங்களுக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்கு இருக்க திரும்ப கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்மக்கிட்ட நிரந்தர தீர்வு இருக்குது. சித்தா மெடிசனில் நம்ம சொன்ன அந்த ஹோம் ரெமெடி வெத்தலை, எரிக்கலை மட்டும் பாக்கு, இது சாப்பிட்டு ஏகப்பட்ட பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடி பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அது போக எங்களுக்கு கிட்னி கல் கரைக்கலை அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்னி கல் கரைக்கிறதுக்குன்னு ஒரு கஷாயம். இது காலையில் ஒரு முடி, இரவு ஒரு முடி சாப்பிடணும். இது மூலிகை பொடி. இந்த மூலிகை பொடியை ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளராக வற்ற வச்சு இந்த கிட்னி கல் கரைக்கிற பொட்டணம் இது காலை 1 இரவு 1 அந்த கஷாயத்தில் போட்டு கரைச்சி சாப்பிடணும். இதில் 3 பொட்டணம் இருக்கும். இது காலை 1 இரவு காலையில் 1, மறுநாள் காலையில் 1, அதுக்கு மறுநாள் காலையில் 1, 2 பாக்கெட் கொடுப்போம். 10 நாளைக்கு ஒருக்க 50 மில்லி தண்ணியில் கரைச்சி குடிச்சிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது யூரினாக வரும்போதே ஸ்டோன் கரைஞ்சி வரும். இது ரெண்டும் ஜலமஞ்சரி, ஓமாதின்னு சொல்லி 2 வகையான மாத்திரை 60 இருக்கும். இதில் 1 இதில் 1. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாத்திரை, இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாத்திரை. இது சாப்பிடும்போது அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஒரு மாதத்தில் ஒரு 70%லேருந்து 80% கரைஞ்சிரும். 2 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் மீண்டும் போய் அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் நிரந்தரமாக தீர்ந்திருக்கும். திரும்ப ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் வராமலும் இருக்கும். இவங்க நிரந்தரமாக வராமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க சாப்பாட்டு முறையில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணணும். வெள்ளை பூசணிக்காய், சுரக்காய், முள்ளங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காய்கறிகள் ரெகுலராக சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் மீண்டும் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்குமா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாழைத்தண்டை குடஞ்சி வச்சு அதில் இருக்க நீர் சாப்பிட்டா சரியாகும் அப்படிம்பாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் கூடுனா 3 நாள் தான் சாப்பிட்லாம். நிறைய பேர் நாங்கள் 15 நாள் சாப்பிட்டோம், 20 நாள் சாப்பிட்டோம், என்ன செஞ்சிச்சுன்னா மூட்டு வலி வந்துச்சும்பாங்க. அந்த வாழைத்தண்டு நீர் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மூட்டில் இருக்க ஜவ்வு தேய்மானம் ஏற்படும். அதனால் சித்தர்கள் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஒரு மருந்துனா அளவோடு தான் சாப்பிடணுமா. வாழைத்தண்டு சாறுலாம் ஒரு அளவாக சாப்பிட்டாங்க அப்படின்னா கிட்னி கல் கரையும். நன்றி, வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம்.